ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதிக்கு வந்து வாசுவை பற்றிய எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து வீட்டில் வந்து உக்காந்துட்டு இருக்கப்போ வந்து தமிழ் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன ஃப்ரெண்டு இன்றைக்கி ஸ்கூல் வேறு லீவு, என்னை வெளியில் எங்கேயாவது அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன ஃப்ரெண்டு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்லுவோமா அப்படின்னா, அம்மா இன்றைக்கி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு தெரியாமல் வந்து நீங்கள் என்னை அழைச்சிட்டு போகணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி விடு வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட், என்னை ஏமாற்ற மாட்டிங்களா, சேச்சே உன்னை ஏன் நான் ஏன் ஏமாற்ற போகிறேன், என்றைக்கு மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு பாரதி வந்து ஃபோன் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக ஆதி வெளில போகலாமா இன்றைக்கின்னு பாரதி கேட்குறாங்க ஆதிக்கிட்ட. இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீ வந்து நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இந்த பக்கம் தமிழ் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்னடா இது இவன் மாட்டுக்கு ஃப்ரெண்டை பார்க்குறேன்ட்டு போயிட்டா, அவரை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டா. சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போயிட்டு லதா கூட போகலாமா அப்படின்னு லதாக்கு ஃபோனை போட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் கேசன் கூட வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ வர முடியாது, நீ போய்க்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கமாக போகிறப்ப ரெஸ்டாரண்ட் போகிறப்போ வந்து கரெக்டாக வந்து பாரதிக்கு வந்து சரி பசிக்குது சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி சாப்பிட்லான்ட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கப்போ பார்த்தாங்க கரெக்டாக ஆதியை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே வந்து பாரதிக்கு வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது நம்மக்கிட்ட வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். யார் கூட இருக்காருன்னே தெரில. சரி இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரிலன்னொன்னே ஃபோனை போடுறாங்க. ஆதி வந்து ஃபோன் பண்ண பாரதி பார்த்தோன்னா டக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து, அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இது ரெஸ்டாரண்ட்டில் இருந்துக்கிட்டு ஆதி வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்காப்புல, அப்போ நம்மக்கிட்ட ஆதி வந்து பொய் சொல்கிறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, நமக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமாக வந்து ஆதியை பார்க்குறதுக்கு நேர்லேயே வந்து நிற்கிறாங்க. நின்று பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கத்தில் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம தமிழுக்கு. அடி பாவி என்கிட்ட வந்து ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில எல்லாம் நான் இறக்கி விட்டேனே, கடைசியில் இங்கே வந்து 2 பேரும் லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறப்ப, ஃப்ரெண்ட் அம்மா பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இருக்காது நீ தப்பாக இப்போ தானே ஃபோன் பேசி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இப்படி வர முடியும் அப்படின்னோடனே, ஃப்ரெண்டு நிஜம்லேயே நிற்கிறாங்க திரும்பி பாருங்கன்னு கன்னத்தை பிடிச்சி இப்படி திருப்பி பார்க்குறாங்க. திருப்பினோடனே வந்து பாரதியை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிடுறாப்புல ஆதி. வாங்க எங்கே இந்த பக்கம் அப்படின்னு ஆதி வந்து கேஷுவலாக கேட்டோன்னா, என்ன விளாட்றீங்களா 2 பேரும் என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழ் வந்து ஆசையாக கேட்டால் தனியாக போகணும் உங்கள் கூட அப்படின்ட்டு, அம்மா வந்து அங்கேயே வேலை பார்க்கட்டும், அம்மா எப்போ கூப்பிட்டாலும் போகக்கூடாது வேலை வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படியா விஷயம் சரின்னு உட்காந்துட்டு 2 பேரும் 3 பேரும் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஆதிக்கு வந்து முக்கியமான ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து கமிஷனர் வந்து ஃபோனை போடுறாங்க. ஆதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசணும், நீங்கள் கொஞ்சம் நேரில் வர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் கொஞ்சம் நேரம் கழித்து வரணும், இல்லை உடனே பார்த்து பேசணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஆதி வந்து கிளம்புன உடனே வந்து போய் பேசலான்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னே, வாங்க ஆதி உட்காருங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னோடனே, பரவாயில்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, இந்த மாதிரி வாசு வந்து இந்த காருக்கு தான் இதே நம்பர் பிளேட்டில் உள்ள கார் தான் வந்து இடிச்சிருக்கு, அதனால தான் வாசு வந்து மேலே போயிருக்காரு, அதே கார் தான் இப்போ வந்து உங்களையும் இடிக்க வந்திருக்கு அப்படின்னோடனே, என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ வந்து வாசுவை மேலே அனுப்ப ட்ரை பண்ணவங்க தான் என்னையும் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நல்லா தெரியுது, அவங்க யாருன்னு அந்த நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஆதி அடுத்தது கேட்டோன்னே, இல்லை அந்த நம்பர் பிளேட் வந்து ஃபேக் நம்பர் பிளேட்டு, அதனால் வந்து நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, நான் சொல்லியிருக்கேன் இந்த கருப்பு கலர் காரு இந்த நம்பர்னு, எப்படியும் கூடி சீக்கிரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோடனே, எப்படி சார் வந்து ஒரே நம்பர் பிளேட்டை வச்சுக்கிட்டு அப்போ சுற்றிட்டு இருக்காங்கன்னா என்னை பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சுருக்காங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்களா அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சுச்சா அப்படின்னா, இல்லை அது ப்ரைவேட் கால்னு வந்திருக்கு, அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, கூடி சீக்கிரம் மறுபடியும் ஒரு தடவை வந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டவரை வச்சு அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பாரதி கிட்ட வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் வந்து ஒரே யோசனையாக இருக்குது. அவருக்கு ஸ்ட்ரைக்கு வந்து மனசு ஃபுல்லாக வந்து வாசு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்குது. அடுத்து என்ன வேறு ட்ரை பண்ணியிருக்காங்க, பாரதி கிட்ட சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க, அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக பாரதி வந்துடுறாங்க. ஆதி நீங்கள் என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்கிறீங்கன்னு மட்டும் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, எதுவாக இருந்தாலும் இப்போயே சொல்லிடுங்க அப்படின்னு பாரதி வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்ல, அப்படி இல்லை, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் ஒரு ரகசியமும் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு ஆதி விளையாட்டு போக்கில் சீரியஸான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க.
பாரதி வந்து நான் இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் சும்மா சொன்னேன் பாரதி. இல்லை நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க, இல்லைன்னா நம்ம பிரியிற மாதிரி கூட இருக்கும், எனக்கு அவ்வளோ கோவம் வருங்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.